மாநில அரசு ஒரு எம்எல்ஏ கணக்கு கொடுத்துருப்பான். பத்திரப்பதிவு எத்தனை இருக்கும், அத்தனை பத்திரப்பதிவில் வில்லு பூரா விவசாயத்தை அழி, புரியா? அப்போ பத்திரப்பதிவு சார்பாளரும் வென்று இவனுக்கு பூரா இவனுடைய கட்சி கணக்கில் தோற்றங்கள் நடக்கும். இந்த தோற்றங்கள் நடந்த உடனே பிரித்து வச்சுருப்பான். எல்லா இடத்தையும் பிரித்து சட்டப்பேரவையில் குமிச்சு வச்சுருப்பான். இந்த தமிழ்நாட்டில் உள்ள கணக்கு ஒரு கணக்கில் கம்ப்யூட்டர் கணக்கில் ஏற்றிருப்பான். எல்லா ஏரி குளங்கள்லேருந்து கடல் வரைக்கும் எல்லாம் ஏற்றிருப்பான். ஏற்றி வச்சு பூரா அதிகாரி போட்டிருக்கானா அவன் பூரா சுரண்டணும். இங்கே சுரண்டணும், அங்கே சுரண்டணும், அங்கே கையெழுத்து போடணும், இங்கே கையெழுத்து போட்டு நாசம் பண்ணணும். ஒரு இடத்துல சண்டை வருமா, அந்த இடத்த சண்டை போட்டு மூட்டி விடுங்க. அது பூரா நீதிமன்ற கோர்ட்டில் போட்டோம். கோர்ட்டுக்கு நீதிமன்றத்தை தள்ளணும். எம்எல்ஏ ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச கணக்கில் கேஸு உள்ள நீதிமன்றத்தில் தள்ளணும். எப்படியே இது ஒரு பிளப்பாடா? எம்எல்ஏ எம்பி அவன் மாவட்டத்தில் அவனும் லட்சக்கணக்கான கேஸ் கட்டு உள்ள தள்ளணும் நீதிமன்ற கோர்ட்டில். எப்படி இது ஒரு பிளப்பாடா? பஞ்சாயத்து கோர்ட்டில் இவனும் லட்ச கோடி கணக்கில் நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஏற்றி தள்ளணும். அவன் தள்ளலைன்னா முதலமைச்சர் தார்க்க முட்டையை இடிப்பான், மந்திரி இடிப்பான், முதலமைச்சர் அடிப்பான், எம்எல்ஏ இடிப்பான். இது என்ன கணக்கு தெரியுமாடா? முதலமைச்சர் இடிக்கிறது யாருன்னு தெரியுமா? மத்திய அரசில் அவன் இடிப்பான். எப்படியே சீக்கிரமாக கோர்ட்டில் கேஸ் ஏற்றி பூரா அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு அவன் மத்திய அரசில் போட்டு இடிக்கான். இங்கே மாநில அரசில் இவன் போட்டு இடிக்கான் முதலமைச்சர் பூரா. அப்போ மந்திரி உட்காந்துருப்பான். வாடா அந்த குளத்தில் அடித்தாச்சா அவன் அதுக்கு எவனா தாக்கல் பண்ணுவானா? அவனு ஒரு ஆயிரக்கணக்காக கோடிக்கணக்காக பூரா நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஏற்றணும் மந்திரி. இதெல்லாம் ஒரு பிளப்பாடா? அப்போ தண்டனை இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கு. புரியா? அப்போ தண்டனைக்கு என்ன போட்டாரு? இப்போ 2 பாயிண்ட் போட்டுட்டார். 3 செட்டம் 2 பாயிண்ட். இப்போ அடுத்த ஒரு பாயிண்ட் எடுக்க போறார். அது மன்னராட்சியிலே உண்டு. அந்த தண்டனை பெரிய தண்டனை. அந்த தண்டனை போடுவார். பார் அந்த தண்டனை 3வது பாயிண்ட். 5 பாயிண்ட். ஈஸ்வரன் குடும்பம், பரமசிவன் பார்வதி குடும்பம், பிள்ளைகள் 3, சிவனும் பார்வதி 2, 5க்கு 5. அந்த 5க்கு 5 பாயிண்ட் தண்டனை, பெரிய தண்டனை எடுப்பார். முக்கால் சத்தியம் 2 பாயிண்ட் போட்டார். இப்போ 3வது பாயிண்ட் போடுவார். கண்ணு தெரியலான்னு கேட்காருல, ஏண்டா சிவன் என்னுடைய குடும்பம் பூமியில் நான் உட்கார்ந்துருக்கேன், கண்ணு தெரியலையானா அப்படின்னு கேட்காரு. எங்கிட்ட சொல்லுவார், கண்ணு கேட்க தெரியலடா பார்க்க சொல்றா அப்படிங்காரு. அப்போ நம்ம கண்ணு இல்லைன்னா அந்த கண்ணுக்குள்ளே பாயிண்ட் எடுக்கணும்ல, அது இன்னைக்கு போட்டார். ஜட்ஜி எழுதிட்டார். கண்ணுக்குள்ளே பாயிண்ட் எடுப்பார். முக்கால் சத்தியம் 3வது பாயிண்ட். இதாண்டா நீதிமன்ற கோர்ட்ஸு. முக்கால் சத்தியம் அழிவு, பேரு அழிவு நெருங்கி கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது. முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. கணக்கு போட்டார் ஐயா, ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார்.